இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய உன் மீட்பர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, புரோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. I am the Lord your God who teaches you to profit, benefit. தேவனாகிய கர்த்தரே உங்களுக்கு என்ன போதிக்கிறாரு, என்ன சொல்லித்தர விரும்புகிறாருன்னா, எப்படி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படி நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித் தருகிற ஒரு தேவன் பாருங்களேன். அப்போ தேவனுடைய மனதில் உங்களை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, நீங்கள் செய்கிற வியாபாரங்களை குறித்து இருக்கிற எண்ணம் என்ன? நீங்கள் ப்ராஃபிட்டை பார்க்கணுன்னு அவர் விரும்புகிறார். நீங்கள் பெனிஃபிட் அடையணும்னு என்ன பண்ணுறாரு? அவர் விரும்புகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், நல்ல கவனிங்க, அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதாவது தேவன் ஒருவர் இருக்கிறார், அடுத்தது அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். Amen. He rewards. அவர் பலன் அளிக்கிறார். பாருங்களேன், பலனே கிடையாதுங்கிறது இல்லை, பலன் அளிக்கிறார். பலன் உண்டு, லாபம் நிச்சயம், லாபம் அடையாம போக மாட்டீங்க, பலன் உண்டு. அப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் ஒருத்தர் உண்டுங்கிறது மட்டும் இல்ல, அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார். அப்ப பலன் இல்லாத ஒரு காரியம் கிடையாது. நிச்சயமாகவே லாபம், நிச்சயமாகவே பலன் உங்க வாழ்க்கையில உண்டு என்பதுதான் காரியமா இருக்குது பாருங்களேன். ஆமா, அப்ப ராஜ்யமே, ராஜ்யத்தின் சிஸ்டமே பலன் உண்டாகும் விதத்துல தான் இருக்கு, லாபம் அடைகிற விதத்தில் தான் எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்குதே தவிர, இந்த பஸ்ஸில் ஏறினா எல்லாரும் அந்த ஸ்டாப்பில் போய் இறங்கிடுவாங்க, 4 பேரை பாதியில் இறக்கி விட்டு போயிடுவாங்க, எங்கிறதுலாம் கிடையாது. ஆமென். இந்த ராஜ்யத்தின் நோக்கமே, இந்த ராஜ்யத்தின் வடிவமைப்பே, இந்த ராஜ்யத்தின் பயணமே எப்படி இருக்குன்னா, உள்ள வர்ற யாராக இருந்தாலும் அவர்கள் பலன் அடைவது நிச்சயம். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் பலன் அடைவது நிச்சயம். ஆமென். நீங்கள் ஒரு பதிலை காண்பது நிச்சயம். உங்க வாழ்க்கை பலனற்ற விதத்தில் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. நிச்சயமாகவே நீங்கள் பலன் அடைவீர்கள் அப்படிங்கிறதா காரியமா இருக்கு பாருங்க.